இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. மீண்டும் உங்களோட பட ஸ்டேஜ்ல போயிட்டு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் டைலாக் கூட எனக்கு ரிப்ளை தருவீங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தனுஷை ரொம்பவே சீண்டிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டீசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆன போது அந்த போட்டேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த அந்த ரிப்ளை லெட்டர் தான் மெயின் ரீசன். அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை நீங்க எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 10 கோடி ரூபாய் தந்தாகணும் நீங்களும் நெட்ஃபிளிக்ஸும் அப்படிங்கறத தனுஷோட சைட்ல இருந்து அவரோட வக்கீல் அனுப்பிவிட்ட நோட்டீஸ் தான் இதுக்கு மெயின் ரீசனே. அதுல 3 பக்கத்துக்கு நிறைய எழுதி இருந்துச்சா, ஆனா நீ ரொம்ப சிம்பிளா முடிக்கிறியே. அது மட்டும் இல்ல, மத்த ப்ரொடியூசர்லாம் அந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்டாங்க, நீங்க மட்டும்தான் தரல அப்படிங்கிறதே சுத்தி காட்டியிருந்தாங்க. முக்கியமா கடைசித்துல ஓம் நமச்சிவாயங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுடா, இல்லைன்னா நீ நயன்தாரா பக்கம் காசு வாங்கிட்டு பேசுறது நம்ம மேல பழிய போட்டுருவாங்க. ஏன்னா நீ இது வரைக்கும் பேசுனது எல்லாமே நயன்தாரா மேடம்ங்கிற, தனுஷ் சாரனே சொல்ல கிடையாது, தனுஷ் தான் சொல்ற. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அடிப்பானுங்க, தெரிஞ்சுக்க.